ஆத்தா, அப்படியே நீ ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரியே இருக்கு ஆத்தா. அதை நினைக்கும் போது எனக்கு கண்ணு கலங்கத்தான் செய்யுது. உன்னை இப்படி மட்டும் பார்த்தாங்கன்னா இந்த ஊர் ஜனங்க ஐயோ ஆத்தா ரத்த கண்ணீர் வடிக்கிறாளேன்னு அப்படியே நம்பிடுவாங்க. ஆனா இந்த அப்பாவிய நீ தண்டிச்சிடாத ஆத்தா. நான் ஒரு புள்ள பூச்சி ஆத்தா. வரட்டுமா ஆத்தா? ஆனாலும் நீ ஆக்ரோஷமா இருக்க. சித்தப்பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், கும்பாபிஷேகத்தை பண்ணுங்கன்னு. நீங்க யாருமே அதை கேட்கல. கோயிலையும் உள்ள இருக்கிற சாமியையும் இவங்க குடும்ப சண்டையால பட்டினி போட்டா இப்படிதான் அறிகுறி காட்டும். இது வெறும் அறிகுறி மட்டும்தான். இத நம்ம தெய்வ வாக்க எடுத்துக்கலன்னா இந்த ஊருக்கே பெரிய அழிவு வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். எதுக்கு தேவையில்லாம பேசி இந்த பிரச்சனையை திசை திருப்புறீங்க? நான் ஊர் ஜனங்க கிட்ட பேசுறேன், உங்ககிட்ட பேசல. இங்க பாருங்க, இந்த தம்பி அம்மனோட வேதனைய புரிஞ்சிக்காம இது சதி வேலை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு வேலை இது சதி வேலையா இருந்தா அதை செஞ்சவன் அம்மன் கழுத்துல இருக்கிற விலை மதிக்கவே முடியாத தாலிய விட்டுட்டு போவானா? நீங்க எல்லாரும் சாமி மேல வச்சிருக்க பக்தி நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். சாமியோட கண்ணுல இருந்து ரத்தம்லாம் வரலங்க. இது யாரோ பிளான் பண்ணி பண்ண சதியா தான் எனக்கு தோணுது. சரிங்க, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க. எதனா பரிகாரம் பண்ணனா சொல்லுங்க. இந்த ஊர் நிம்மதியா இருக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்களோ அதை நாங்க பண்றோம். கேட்டியா அவனே? பண்ண வேண்டிய கும்பாபிஷேகத்தை பண்ணுங்க பண்ணா அதுக்கு சத்தத்தையே காணோம். இப்ப ஊரோட நிம்மதிக்கு பரிகாரம் பண்ண போறாராம். பரிகாரம் பரிகாரம் என்ன பரிகாரம்? சித்தப்பா, கும்பாபிஷேகம் பண்ணணும், அதுதான் உண்மையான பரிகாரம். ஏங்க, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இவர் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கும்பாபிஷேகம் நடத்துறேன்னு சவால் விட்டார்ல. ஆனா இது வரைக்கும் அதை செஞ்சாரா? பிரிஞ்சு போன இவர் ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து கும்பாபிஷேகத்தை நடத்த முடியல. இப்ப இவர் குடும்ப பிரச்சனையால கும்பாபிஷேகமே நடக்கல. அதனாலதான் அம்மன் கண்ணுல ரத்தம் வந்திருக்குன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க ஊர் மக்களே, எல்லாத்துக்கும் காரணம் இதோ இந்த ராஜா சேதுபதியோட குடும்பம் தான். இவங்க குடும்பம் தான் நம்ம ஊரோட பிரச்சனைக்கே மொத்த காரணம். தரிசா கடந்த இந்த மண்ணை கோபுரமா எழுப்பி வச்சது என் புருஷன். அந்த கோயிலை கட்டி காப்பாத்துறது என் பேரன். அந்த கோயிலுக்கு எப்ப எப்படி கும்பாபிஷேகம் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். என் பேரன் அதை செய்வான். கோயிலை கட்டினது வேணா நீங்களா இருக்கலாம், உங்க குடும்பம் வேணா ஊர்ல பெரிய குடும்பமாவே இருக்கலாம். ஆனா உங்க குடும்ப பிரச்சனைய பொது பிரச்சனையா ஆக்காதீங்க. உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனையில எத்தனை வருஷம் சாமியை காக்க வச்சு எங்களையும் பழி பாவத்துக்கு ஆளாக்குவீங்க? இதுல என்னங்க நியாயம் இருக்கு? சிவனாண்டி சொல்றது சரிதானப்பா. தெய்வத்தை யாராவது உரிமை கொண்டாட முடியுமா? அவ எல்லாத்துக்கும் பொதுவானவ. கோவில் கும்பாபிஷேகம் நடந்தா தானே ஊரு உருப்படியா இருக்கும். டபார், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இந்த கும்பாபிஷேகம் உடனடியா நடக்கணும்னா இவங்க குடும்பத்தை ஊர் பொது காரியத்துல இருந்து விலகி நிக்க சொல்லுங்க. இல்லன்னா ஊர் கூடி இவங்க குடும்பத்தை ஒதுக்கி வைங்க. எங்க குடும்பமோ இவங்க குடும்ப அளவுக்கு பெருசுதான். ஊருக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன தேவையோ அதை நாங்க பண்ணிட்டு போயிடுறோம். நானே முன்னாடி நின்னு பெருசா செலவு பண்ணி கும்பாபிஷேகத்தை ஜாம் ஜாம்னு நடத்துறேன். என்னங்கய்யா? மவனே, ரொம்ப சரியா சொன்னடா. இத பாரு, இவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாதான் நம்ம தெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்கும், ஊரும் செழிக்கும். ஊரை விட்டு ஒதுக்கி இருப்பா வேணாம். சிவனாண்டி சொல்றது சரிதானப்பா. எத்தனை நாளைக்கு கோவில பூட்டியே வச்சிருக்கிறது? வேற யாராவது கும்பாபிஷேகத்தை எடுத்து செய்யட்டுமே. அதானே, உங்களால பண்ண முடியலனா ஒதுங்கி மத்தவங்களுக்கு வழிவிடலாம்ல. உங்க குடும்பம் தான் கும்பாபிஷேகம் செய்யணும்னு சட்டமா போட்டிருக்க.
ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். யாரு யாரு யாராவ என் குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும்னு சொன்னது யாரு? நீ ஏன் இல்ல உன் சித்தப்பனா? என் குடும்பத்தை ஒதுக்கி வைக்க சொல்ல உங்களுக்கு என்னடா யோகிதை இருக்கு? உங்க குடும்பத்தோட லட்சணம் தான் இந்த ஊருக்கே தெரியுமே. என்ன ஊர் பெரியவர என்ன மட்டும்தான் சபையில பார்த்து பேச சொல்லுவீங்களா? ஏன் இவங்கள சொல்ல மாட்டீங்களா? பேசாத, நீ பேசாத. கோயில் நகையை திருடி அதனால ஒரு குடும்பத்தையே கெடுத்தவன் உங்க அப்பன். அவன் குடும்பம் கும்பாபிஷேகம் பண்ணா அம்மன் அதை ஏத்துக்கோல. கந்து வட்டி கொடுத்து வாங்குற மாதிரி இன்னொரு வேலை இன்னும் கோவில் காரியத்தை நினைச்சியா? ஏண்டா, அது தெய்வத்துக்கு நாம செய்யற தொண்டு. அதை செய்யணும்னா மனசும் உடம்பும் சுத்தமா இருக்கணும், சுயநலம் இருக்க கூடாதுடா. இந்த மண்ணை நேசிக்கணும். அப்படிப்பட்ட தகுதி உள்ளவன் கையால தான் கும்பத்துல தீர்த்தத்தை தெளிக்கணும். புரியுதாடா? ஐயா, நீங்க சொன்னது 100ல ஒரு வார்த்தை. உங்களை திரும்ப பார்த்ததுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா கோயில்ல நடந்த காரியத்தினால ஊர்ல அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு தான் எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என் பேரனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஒழுக்கத்திலையும் வீரத்திலையும் அவனோட கால் தூசிக்கு பெருவியாடா நீ? அவனோட அறிவுக்கும் திறமைக்கும் அவன் முன்னாடி நின்று பேசுறதுக்கு உனக்கு யோகிதை இருக்காடா? 4 காசு கையில இருந்தா தகுதி வந்துருமா உனக்கு? இத பாரு, இப்ப சொல்றேன், அவன் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டுவான். போதுமா? ஏங்க இதையே எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? இந்த பாருங்க, இனிமேலும் இவங்க பேச்ச நம்பி ஏமாற நாங்க தயாரா இல்ல. எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்றேன், இது ராஜா சேதுபதியோட வாக்கு. இன்னையிலிருந்து எண்ணி 90 நாளைக்குள்ள என் பேரன் கார்த்திக் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை என் குடும்பத்தோட சேர்ந்து நடத்தி வைப்பான். ஊர் பெரியவங்கள ஐயா சொன்ன நாளுக்குள்ள கும்பாபிஷேகம் நடக்கலன்னா என்ன பண்றதுன்னு அப்படியே கேட்டு சொல்லிடுங்க. சிவனாண்டி, நீ ஏதோ வீம்புக்கு பேசுறேன்னு தோணுது. ஐயா தான் கும்பாபிஷேகம் நடக்கும்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன உனக்கு? இப்ப உனக்கு என்னடா தெரியணும்? நான் சொன்ன நாளைக்குள்ள கும்பாபிஷேகம் நடக்கலன்னா இந்த ராஜா சேதுபதி உயிரை மாச்சுக்குவான்டா இந்த கோயில் முன்னாடியே.